விஷயத்தை என்னுடைய மாமாவிடம் சொன்னேன். அவரோ மிகவும் சந்தோஷப்பட்டார். மாமா, என்னுடைய நாட்டை விட்டு வந்து வெகு நாட்கள் ஆகின்றது, இப்படி என்னுடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னேன். அவரோ வீட்டோடு மருமக பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய தங்கையோ தவறு செய்து விட்டார். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் என்னை பார்த்து ஏளனமாக பேசுவார்கள். அதனால் இப்படி என்னுடைய நாட்டுக்கு செல்கின்றேன் என்று சொன்னேன். அவரும் சம்மதம் தெரிவித்து விட்டார். என்னங்க ஏனா போருக்கு போனீங்க, வெற்றி வெற்றி நமக்கு தான். உன் வீரம் எனக்கு தெரியும், நீ வெற்றியோட வருவேன்னு தெரியும். அப்படியா? சரி, டாக்டர் போயிட்டு உங்க நாட்டுக்கு. ஏனா இப்பொழுது என்னுடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும். நீ நானும் உங்க நாட்டுக்கு நானும் வரணுமா? ஆமா. வாய் மூடுங்க. என்ன எப்போது பிறந்து விட்டு புகுந்து விட்டு வந்துக்கணும். சின்னதுல இருந்து இங்கே பிறந்து இங்கே கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் வீட்லயே இருந்துடுறேன். நான் மாமியார் வீட்டுல நான் வரமாட்டான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாமாவோட கேட்டேன். அவரும் உன்னை அழைத்து செல்லும்படி சம்மதம் தெரிவித்து விட்டார். எங்க அப்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லிட்டாரு மோசக்காரு போய் என் மேல பாசமே இல்லாத போது பொண்ணு எப்படி வளர்த்தாங்க போய் நான் கஷ்டப்பட்டாலும் வேலைகளை செய்ய மாட்டாரு. எங்க அப்பாவுக்கு தெரியுதுல்ல. எங்க அப்பாவும் சொல்லிட்டாருமா. சரி சரிங்க. என்னங்க உங்க நாட்டுக்கு நான் வரேன்னா ஒரு நாள் அவகாசம் வேணும் எனக்கு. ஒரு நாள் எதுக்கு அவகாசம்? சொல்லாம கொள்ளாம உன் பின்னாடி வந்தா என் ஃப்ரெண்டுங்களாம் என்ன நினைக்க மாட்டாங்க. ஏண்டியே நல்லியே உன் வீட்டுக்காரர் வந்தா கொத்தா நான் வந்தேன் உன் நாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போயிட்டு அடிப்பாவி எங்கெல்லாம் மாட்டேன்னு கேவலமா நினைப்பாளுங்க. அப்படியா? இன்று ஒரு நாள் இருந்து என் ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நாளைக்கு உங்க நாட்டுக்கு வந்துடுறேன். அப்படின்னா விட இருக்காது 5 மணிக்கெல்லாம் டானு கிளம்பிடலாம். டாபிக் போட்டுரு. நாட்டுக்கு நான் போறேன். உன் நாட்டுக்கு போக போறியா? ஆமா, அமரபுரி நாட்டுக்கு நான் போறேன். ஏமா போறதான் போற அந்த கால் சவரம் குத்துட்டு போ. படப்பு கட்டா கேட்டா எங்க போவேன்? ஐயோ, நாடார் முகூர்த்த மாப்பிள்ளார் மண்டபத்துல உட்காந்து சீக்கிரம் விடு. ஏன்டா நாடார் முகூர்த்தனா இப்ப ஏன்டா என்ன எங்க பண்ண சொல்றேன்? எங்க நாட்டுக்கு போய் வந்து அப்புறமா கொடுக்குறேன். நீ போய் வந்த வரைக்கும் மாப்பிள்ளை தாலி கட்ட மண்டபத்துல உட்காந்து நிற்பானா? குத்துட்டு போமா. ஏய் அட இந்த கல்யாணத்து பொண்ணு நான் அறுதங்கல் இந்த கோயில் போடண்டா. சரி, நான் உயிரோட இருக்கணும். குடும்பம் நல்லா இருப்ப. நீ இப்ப என்கிட்ட இல்ல. குடு. ஏய் என்கிட்ட இல்லடா. குடும்ப முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதுடா. முடியாதா? ஆமா, ஒரு பொய் சொன்னதுக்கு காசு அவருக்கு எடுக்கறேன். போடா போடா. குடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். ஏய் லோப்புறியா? ஏய் ஏய் தேவடியா தொடப்ப கட்டா. பையா அம்மா ஏன்டா அடிக்குதா? உன் பேச்ச கேட்டு நல்லா அந்த குடும்பத்துல கெடுத்து நெருப்பாவி. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கச்சா நடு ரோட்ல விட்டு புலம்பு விட்டியடி. சரி விடு. சாட்சிக்காரன் காலில் ஊற்றியோட சண்டைக்காரன் காலையில் போய் நேராக ஊந்துடலாம். மச்சா இப்போ கால் சாரம் இல்லை, அப்புறமா அவட இன்னொரு கரை சாரம் சேர்த்து போட்டுறேன்னு சொல்லிடுறேன். ஆனதுக்கப்புறம் நீ மட்டும் என் முகத்திலே முடியாது. நான் என்ன போறேன்? நான் தான் எங்க நாட்டுக்கு போறேன். ஒன்று பார்க்கவே மாட்டேது. ஏய் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு நம்ம தொலைச்சு விடுவோம். பாடிபிடி சொல்லு. பாடி போட்டு மரியாதையில பேச. ஏய் பயமுடு. ஏய் அவன் கூட இந்த கால் சாரனுக்காக கூட நினைச்சியா? வேற என்ன? அதான் கிடையாது. உன்னை சின்ன வயசுல இருந்து மாறு மேல தோல் மேல தூக்கி போட்டு வளர்த்தவன் நான். ஏதோ தெரியாம ஒரு தவறு செஞ்சுட்டேன். அந்த தவறை நினைச்சு உன்னை தெரிஞ்சு வாழ வைக்கணும் உன் கூட இருந்தேன். புரியுதா? ஆனா நீ வாழற போல எனக்கு தெரியும். உன்னை தொட்டு தாலி கட்டினே உன் கணவன் அவன் ஒரு பாவம் அறியாதவன். அவனே வந்து இப்போ வா நாட்டுக்கு போலான்னு கூப்பிடுறான். புரியுதா? அவன் நாட்டுக்கு போய் நல்ல முறையா வாழ். வாழ்க்கை ஒரு கரும்பு, வளைக்க முடியாது இரும்பு ஒரு துரும்பு. என் வாழ்க்கை எனக்கு வளைக்க தெரியும். நீ பேச போடா. கட்சி வரைக்கும் திருந்தவே மாட்டேன். தெரிஞ்சுறேன். போருக்கு போனாரு எங்க வீட்டுக்காரா. அங்கே செத்து போடுவோன்னு பார்த்தா அப்புறம் குத்துக்கொள்ளட்ட வந்து நிக்கிறோம். சாவலையா? சாவல இன்னும் என்னையும் அமரமுடி நாடு கூட்டு போறணும். இன்னும் கூட்டு போறனா? ஐயோ நீ போயிட்டா என் கதி எப்படி ஆவறது? உன்னை நம்பி தான் நான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி பண்ணுவேன்? ஐயோ ஏமே இப்படி நினைக்கலாமா நீ? நான் போக மாட்டேன் அந்த நாட்டுக்கு. அந்த நாட்டுக்கு போனா உன்னை பார்க்க முடியாது. அங்க போனா என்ன தொட்டுருவான். சத்தியம் பண்ணிக்கிறான். உன்னை தவிர என் கையை உடம்பு எந்த கையும் படக்கூடாது. அதனால தங்கம் என் தெய்வமே. ஆமாங்க, சாமிகளுக்கு தெரியும் உன் மேல ஆசை வச்சுக்கிறது. அதனால அவன் உயிரோடு இருந்தா தான் அவங்க நாட்டுக்கு நான் போனோம். அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அவங்க அது நீ முடிக்கணும். என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? அப்படியா? பேக் பண்ணிட்டேன். இப்பொழுது நம்முடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும். போலாமே. எப்படி செல்ல வேண்டும்? போலாமா? பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். பாட்டில மாட்டோம் ஒட்டோடிவான முகம், விண்மீன்கள் போன்ற கண்கள், அந்த நடை, சின்ன இடை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய மனமே ஆனந்தமாக இருக்கிறது. ஆனந்தம்? ஆமா. எப்படிங்க? எப்படி தெரியுமா? தேர் போலே ஒரு ஒரு பொண்ணு செல்லது தேவனை போலே நீ யாரே
கட்டி அணைத்து கவி பாட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த தலனம் என்ன காணிக்கை தான் கண்ணே காணிக்கை தான் கண்ணே கிண்ணத்தை நான் தொட மாட்டேன் கிண்ணத்தை நான் தொட மாட்டேன் அது வருந்தாமல் விட மாட்டேன் உள்ளத்தினாலும் தொட மாட்டேன் உயிர் போனாலும் தரமாட்டேன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த தலனம் என்ன என்னை யாரோ அடித்து விட்டார்களே, யார் என்று தெரியவில்லையே. தலிதா, அடி பாவி தலிதா, எல்லாம் நீ செய்த சதி வேலை தானா? நல்லவள் என்று உன்னை நான் திருமணம் செய்து நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தேனே, எல்லாம் வீணாசையாகிவிட்டது. ஆசவும் மேல் வச்சதற்கு அடித்தாடியும் ஆசவும் மேல் வச்சதுக்கு அடிச்சாடியும் வலிக்கலையே எப்போதுதான் மாறுமோ காதல் கடை தீருமோ காதல் தடை தீருமோ வந்து அடிக்குதடி பூவாடே என் மனசு பொன்னாகி போனதடி பொன்னாகி போனதடி எட்டு மடிப்பு சேலே இடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோலை பட்டம் கொடுத்தது எனக்கு பாதியில் நிற்கிறே வழக்கு காதல் வந்த நாள் முதலா எங்கே நானும் பறந்திருப்பேன் உனது விருப்பம் தெரியாம சிந்தை கெட்டு போனது செத்து உடல் நோகுது செத்து உடல் நோகுது அனல் வந்து ஆகாது பொண்ணு வழக்கு சுட்டாக்கா யார் பொறுப்பு எட்டு மடிப்பு சேலே இடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோலை
இழுக்குதே வழக்கு என்ன ஒரு திரிசா வரா அவன் கட்டின தாலி அறுத்துட்டேன் கைட்டு போட்டு போட்டு அவ்வளவுதான் கைத்து சமக்குது உங்க நாட்டுக்கு போனோன்னு சீக்கிரமா தாலி கட்டணும் சபாஷ் கைத்து சம இருக்கக்கூட பொம்பளைக்கு என்னங்க போனேன் நீ நான் நம்ம நாட்டுக்கு போறமே என்ன பையன் தாண்டான் அட கஜனாவை தரேன் கையை விட்டேன் பணம் நகை உயில் சாசனம் மொத்தத்தையும் வரணும்ட்டாபியா எல்லா சொத்து நமக்கு தான் எங்க அப்பனும் எங்க அண்ணனும் குட்டு சொர கூட போட்டு சாப்பிட்டோம் எனக்கு கவலையா இல்லை எனக்கு பிறந்து விட வேணாம் என் புருஷன் என் தெய்வம் நல்லா இருந்த ராஜா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கட்டுது நீ கஷ்டப்படக்கூடாதுங்க நீ வேலைக்கு போக கூடாது நம்ம நாட்டுக்கு போனா கூட உட்காந்துங்க நீ நான் சாப்பிடணும் உட்காந்துனா சாப்பிடணும் ஆமா நம்ம போற வை என்ன வைய அடர்ந்த காணக உன் நாட்டுக்கு போனா காட்டு வைய போனா காட்டு வை தான் போனா பயப்படாத போற வை அடர்ந்த காணகம் காணகத்தை வழியில போகும்போது அது மாதிரி களவாளி பயில்கள் இருப்பாரு கல்வனுங்களா முகமுடி கேஸுங்களா ஐயோ உங்க கையில இருந்தாங்க மச்சி பல்லாச்சு முடுவான் ஆகியால எங்கிட்ட 10 ரூபாய் வச்சுக்கிறேன் ஒரு திருடங்கை கூட மேல படக்கூடாது என் கை தவறுன்னு என் மேல இவ்வளவு ஆசை வச்சுக்கிறேன் என் புட்டு பாசம் என் புட்டு பாசம் அம்மா ஆட்டா என் வீட்டுக்கார் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கு அம்மா போட்டு நான் பொட்டு உமா இருக்கணும் என் வீட்டுக்கார் எப்பவுமே நோய் நொடி இல்லாம இருக்கணும் ஐயோ என் தெய்வமே எம்மா ஆசை வச்சுக்கிற கொள்ள ஆசை வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் கைட்டு கூட அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் அழகிய பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று உங்களுடைய நாடு விஜயபுர நாடு என்னுடைய நாடு கலிங்க நாடு ஆகையால் நாட்டுக்கு குறுக்க ஏமாட்டு கோடு எல்லை கோடா எல்லை கோடு அது உன் நாடு இது என் நாடு இது இந்த பக்கம் நீ வாங்குறது நானும் இப்ப கோடி ஏமாட்டு தெரியுமா எதற்காக பாடு தெரியுமா உன்னுடைய பாதம் என்னுடைய நாட்டில் படவே கூடாது நான் எகிரிக்குதா எகிரி குச்சி காலை வெட்டி விடுவான் என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமா உன் நாட்டு மக்கள் என்னுடைய நாட்டு மக்கள் என்னுடைய நாட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் எப்பேற்பட்டவங்க யாருங்க கற்பு கரசி ஐயோ அம்மா நாராயணி அம்மா கண்ணகி ஐயோ கோவலம் பாத்துறியா பாக்கலங்க அதெல்லாம் கேள்விதான் பட்டுங்க கேள்விப்பட்டியா ஆமா கண்ணகி கோவலம் இருக்கிற நாடு என்னுடைய நாடு எப்பேற்பட்ட நாடு சிறப்பு வாய்ந்த நாடு என்னுடைய நாட்டில் இருக்கிற பெண்களே
அவருடைய கணவனை தவிர வேற யாரையும் ஏறெடுத்து பார்க்கவே என்ன மாட்டாங்க. உன்ன மாதிரி ஆளை கொண்டாந்தா என்னுடைய நாடே கட்டுப்பிடிந்தியா? எப்ப பார்த்தாலும் ஊன் நாடு பேச்சு நம்ம நாடு சொல்லு. நம்ம நாடு சொல்லுவேன். நம்ம நாடு எம்ஜிஆர் படத்துக்கு போய் ஆனா இது அது நம்ம நாடு நான் சொல்லுவேன். இது இந்த மறந்துட்டு தலைமுறை இதை இனிமேல் இதை மறந்துடணும். அங்கேதான் நிக்கணும். நீ என்ன சொல்ற? என்னுடைய பாதையுடைய நாட்டில் படையவே கூடாது. நாட்டு மக்கள் சிறப்பா வாழ வேண்டும் என்று நான் என்னத்துக்கு வந்தேன் தெரியுமா? என்னுடைய நாடு பஞ்சத்திலே இருக்கின்றது. நாட்டு மக்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமா இருக்கின்றாங்க. ஆகையால் என்னுடைய நாட்டிலே இருக்க வேண்டிய அனைவரையும் சுகசாமத்தோடு வைத்திருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாட்டுக்கு போவோம். கொள்ளடிச்சாரு அந்த கொள்ளடிச்சு வந்து பொருள் கொடுப்பேன். அவங்க உண்டு மகிழ்ந்து சிறப்போடு இருப்பாங்க. வந்த வேலை முடிஞ்சு போச்சு. உனக்கு எனக்கு எந்த வேலையும் கிடையாது. இல்லங்க என்னங்க என்ன சொல்றீங்க? அத்தா நானும் ஒத்துக்கிட்டேன். டாக்டர் செக் பண்ணுங்க. நான் நல்ல உங்களுக்கு தெரியுங்க. அப்படி இருக்கிறேன். என் மனசுக்குள்ள நீ தான் இருக்கிறீங்க. டாக்டர்ட்ட போய் செக் பண்ணுமா? என்னது டாக்டர் செக்? அவங்க நாட்டுல இருக்கிறவங்க பத்தி நின்றவங்க என்ன லோ பண்றாரு எங்க வீட்டுக்காரு. அது உண்மைதான் சொன்னார். முடியும் கோவம். அவர் தவறு என் மனசுல வேற யாரும் இல்ல. அவர் கை தடுத்த பாரு என்னங்க என் சக்காலத்துக்குள்ள சிரிக்கிற மாதிரி நம்மன்னு விட்டு போயிடாத. அரசு நம்ம புருஷனை கையை விட்ட கதையா இருக்கும். என் தாய் தந்தை வர வேணாம், எங்க அண்ணன் வர வேணாம், எங்க அப்பெல்லாம் வேணாம். நான் உன்னையே நம்பி வந்திருக்கிறேன் அத்தா. எனக்கு போன நான் எங்க போவேன்? எனக்கு யாரு தெரியும் அத்தா? அரசனை நம்பி புருஷனை கை விட்டு கதையா அப்படிதான் விட்டுக்கிறேன். விட்டு போவது எதையும் விடாதீங்க. உன்னுடைய கனவை எப்பேற்பட்டவ? உன்னுடைய கணவனோடு வாழாம இன்று நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய கணவனை விட்டுட்டு என்ன கூட வர. நாளைக்கு என்ன விட இன்னும் சிறப்பா வரத அழகா ஆட்டான்னு வச்சுக்கோ. என்ன விட்டுட்டு அங்க போக மாட்டேன்னு என்ன நினைச்சேன். ஐயோ அந்த தப்பு கணக்கு போடாதீங்க. உன்னை எப்போது நான் கைவிட மாட்டேன். என் குடும்பமே வேணான்னு தானே உன் பின்னாடி வந்திருக்கிறேன். அத்தா நான் உனக்கு வீட்டு வேலை செய்து கூட நான் கஷ்டப்பட்டு உனக்கு நான் தாபடு பாருங்க. வீட்டு வேலை செஞ்சு நீ என்னங்க இவ்வளவு தொலை வந்துட்டு எனக்கு காட்டு வழியை வந்துட்டு எங்க நாட்டுக்கு போனா எங்க அப்பா எங்க அம்மா என்ன சேர்க்க மாட்டாங்க. காட்டு இருக்க வேண்டிய கொடிய செத்து போ. குமர கோயில நீ மாமா ஒவ்வொரு கோயிலும் சேவரப்பா படிக்கிறது பாட்டு பதில் சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மறந்திடலாமா மறந்திடலாமா ஏ மாமா மறந்திடலாமா ஒவ்வொரு கோயிலு சேவர பாட்டு படிக்குது பாட்டு பதில் சொல்லி கேட்டு மாமா மறந்திடலாமா ஏ மாமா எனக்கு வந்து நிலைமை யாருக்கு வரக்கூடாது அம்மா. வீட்டுல பாக்குற மாப்பிள்ளை தாம நல்லவங்க. நம்ம விரும்புற நம்மள யாரு விரும்புறாங்களோ அவங்களை திருமணம் செய்துக்கிட்ட வாழ்க்கை நல்லா நினைவாங்க. நான் இவரு விரும்பினேன். என் வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சு. ஆனா என் மாமா என்ன விரும்பினாரு. அவர் ஏன்னு அந்த நோக்கி ஏறிட்டு அம்மா வீட்டுல பாக்குற மாப்பிள்ளை தாம நல்லவங்க. நம்ம பாக்குற வாழ்க்கை இல்லாம ஐயா என் வாழ்க்கை இப்படி வீணா போச்சு அத்தை. எனக்கு வந்து நிலைமை யாருக்கு வரக்கூடாது அம்மா. அத்தா
மொத்தத்தையும் எழுத நாட்டி எழுத நாட்டு மக்களை பிரித்து அப்பாவை எழுத யானை எழுத ஒண்ணு எழுதணுமா மனசு கண்ணா போச்சுங்க எப்ப எனக்கு காதலிக்கணும்னு சொன்னியோ என் மனசு கண்ணா போச்சுங்க உன்னை தானே உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே உயிர் பூவெடுத்து புது மாலையிட்டு விழிநீர் தெளித்து புது கோலமிட்டு உன்னை தானே மலரின் கதை ஒன்று திறக்கின்றதா மௌனம் வெளியேற துடிக்கின்றதா சுரக்கின்றதா நானே உனக்கு ஒரு சொந்தம் அல்லவா இது முன்னால் வந்த சொந்தம் அல்லவா உன்னை தானே உங்களை மறந்துட்டீங்க நீ தான் எனக்கு காதலிக்கல சொல்லிட்டு மறந்துட்டுல நான் இனிமே உயிரோடு இருக்க மாட்டேன் உயிரோடு இருக்க மாட்டியா நான் சாகிறேன் நீங்க அமருங்க மூணு முறை வலை வந்து உன் காலை தொட்டு நான் வணங்கிட்டு எங்கேயாவது போய் நான் செத்துருங்க ஏன் உன்னை பிடிச்சி தேத்துரு என்ன பிடிச்சிருக்கு அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க உட்காருங்க சரி ஆசைப்படுறேன் ஏதோ உணவு நானும் கொஞ்ச நாள் உல்லாசமா இருப்பேன் என்ன வணங்கணும்னு ஆசைப்படுறேன் சரி உட்காருங்க அது யாருது அங்கே பறிபோனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா அது யாருது இது வாலிப சோதனையா சீலை கட்டியதா இது கனவா கற்பனையா அது இன்னும் தெரியலையா சொத்து கடை நீ புள்ள பிறந்து என்ன கொழுப்பு என்னையே குத்திட்டி படுபாவி சனிக்காரி சண்டாளி ஏண்டா கடைக்கால எடுத்தது நானு பேஸ் மட்டும் போட்டது நானு தளம் போட்டது நானு நோவு கும்பலன்னு பாக்குறேன் சொத்துக்க கடைக்கால் யாரு போட்டது நான்டா பேஸ் மட்டும் நான் போட்டேன்டியே உன் பேஸ் மட்டும் வீக்குடா பேஸ் மட்டும் வீக்கு அம்மா ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன குத்திட்டியா தொட்டு கட்ட துரிச்சாதன தொடம கட்ட சீதி ராவணி டிக்கெட் மகாபலி சக்கரவர்த்தி அவங்க பொம்பளை தொழில் ஆனா கேட்டாங்க என்ன தொட்ட நீ பத்தினி ஆச்சு அதனால ஆமாடா நான் கட்டுப்பிட்டேன் நீ என்பது ஒரு எழுத்து நான் என்பது ஈர எழுத்து காதல் என்பது மூன்று எழுத்து என் பின்னால் வந்தது தலை எழுத்து 5 5 10 அம்மா எப்பவுமே கெத்துடா கெத்து கோவிலுக்கு போனா அர்ச்சனை இனிமே என்ன பார்த்தாலே உனக்கு பிரச்சனை முடிச்சிட்டேன் உன்னை நான் எங்கடி பாக்குறது பார்க்க முடியாது அடிபடபாவே எப்ப என் பின்னால நான் நல்லவன் நினைச்சேனே ஓடி போற எச்சால மேல கல்ல எடுத்து வச்சினாடி எச்சால நீ பண்ண வேலை இப்படி செய்யலாமா அப்ப நல்லாச்சா எப்போ அப்ப நல்லாச்சா எச்சால எப்ப அன்னைக்கு ஏதோ வந்ததுக்கு காமிச்சு அதனால நல்லா இருந்ததுன்னு பாத்துட்டேன் என்னை இப்படி செய்து விட்டாயே இந்நாட்டு மக்களே என் போன்று யாருமே வாழாது நல்லதை எடுத்துக் கொள்ளுங்கள் தீயதை அகற்றி விடுங்கள் இந்நாட்டு மன்னருடைய குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் திருடுவதற்காக வந்த நான் எனக்கு நாட்டு மன்னர் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தார் அதை கண்ணியமாக பாதுகாக்காமல் இந்த படுபாவி மோக வழியில் வீழ்ந்ததால் எனக்கு நேர்ந்த கதியை பார்த்தாயா ஆண்டவா ஐயோ எடு உயிர் போக போகுது
ரோடு ராமபுரம் காடு சுத்தமா நீ பாடுறா காலுக்கு சரி அந்த தண்ணி செருப்பு போட முடியும் இப்ப உங்க சைஸ் எனக்கு சரியில்லை கைக்கு ஐயோ நீல மண்ணாதி மண்ணெல்லாம் வந்தா கூட இந்த நளினா ஒரு பையன் ஆட்ட முடியாது ஆசை கூட ஒரு பையன் ஒண்ணுமே பண்ண முடியாது வாழ பிறந்தவன் சாக பிறந்தவன் நான் இல்ல ஐயோ இவனை நம்பி வந்தேன் நடுத்தரில் விட்டு போட்டான் எங்க அப்பனுக்கு தெரியாது எங்க அண்ணன் எப்படின்னா நான் முன்ன எங்க நாட்டுக்கு போய் எப்படின்னா நடிக்கிறான் எங்க அப்பா கிட்ட சொல்ல பேராமையும் தீர்ந்திடும் அஞ்சல்காரர்கள் என்று முன்னே தேடிடும் கண்ணே உன் கார்கொலிசில் மணியாக மாட்டேனா ஒப்புக்கொள்வாயா வெங்கமில்ல உண்டாடையா காதல் கடிதம் தீண்டவி மேகமில்ல பாயிரம் பாடி நீளம் கொண்டு வா பேரமையும் தீண்டும் கடிதத்தின் வார்த்தைகளில் கடிதத்தின் வார்த்தைகளில் கண்ணே நான் வாழுகிறேன் பாடி நீளம் கொண்டு வா பேராமையும் தீண்டிடும் சபையோர் கண் வணக்கம். இந்த சிற்றூரிலே ஏழ்மை குடும்பத்திலே பெண்ணாக பிறந்து சாந்திக்கு மகளாக அமுதா என்ற பெயரோடு சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் சென்று தாத்தாவையும் அம்மாவையும் காண வேண்டும். போயிட்டு வரேன்.